வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு. பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வானார். டெல்லி துணைநிலை ஆளுநருடன் முதலமைச்சர் ரேகா குப்தா சந்திப்பு. பாஜக எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். தலைநகர் டெல்லியின் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் ரேகா குப்தா. ராம்லீலா மைதானத்தில் மதியம் 12 மணிக்கு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது பதவியேற்பு விழா. தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் 90% நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவுக்கு வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் மறுத்தவர்களுக்கும் ஆட்சி செய்து வருவதாக பேச்சு. அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத, தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்தியை புகட்டுவது கட்டாயமெனில் அதை ஒழிப்பது எங்களுக்கு கட்டாயம். பாரதிதாசனின் கவிதையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்ததில்லை என்றும் விமர்சனம். நிதி விவகாரத்தில் தமிழ்நாடே கொந்தளிப்பில் இருப்பதை மடைமாற்றி பாஜகவை காப்பாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாலியல் வழக்கில் நடவடிக்கை எடுத்த பிறகும் அவதூறு அரசியல் செய்யும் இபிஎஸ்க்கு மக்கள் தோல்வியையே தருவார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி காட்டம். உதயநிதி ஸ்டாலின் சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லட்டும் பார்க்கலாம் என்று அண்ணாமலை சவால். சூரியன் உதித்த பின் 11 மணிக்கு வெளியே வரும் உதயநிதிக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்றும் ஆவேசம். மூன்றாவது மொழியாக பிடித்த மொழியை படிக்கலாம் என்றுதான் பிரதமர் மோடி சொல்கிறாரே தவிர இந்தியை திணிக்கவில்லை. திமுக காரர்கள் நடத்தும் பள்ளியில் 3 மொழி, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு 2 மொழியா என்று அண்ணாமலை கேள்வி. ஹிந்தி பேசும் வட மாநிலங்கள் எந்த துறையில் வளர்ந்திருக்கின்றன என்று சீமான் ஆவேசம். கல்வியா, மருத்துவத்துறையா, எதில் வளர்ச்சியடைந்துள்ளது என்றும் சரமாரி கேள்வி. சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்ததால் தான் மாநிலத்திற்கு கல்வி உரிமையை கேட்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை வேண்டவே வேண்டாம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. இந்தியாவில் உள்ளதை விட வேறு எங்கும் பன்முகத்தன்மை இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள வேறு மாநிலத்தவர்கள் தமிழை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. பல்லடம் மூவர் கொலை வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் மிரட்டுகின்றனர்.
பழங்குடியின சமூகத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார். கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு ஹரிதாஸ் என்பவரை போலீசார் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக அதிர்ச்சி தகவல். குற்றத்தை ஒப்புக்கொண்டால் பணம் தருவதாக பேரம் பேசியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. பழங்குடியின அப்பாவி மக்களை பலியாக்கி குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறதா திமுக என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. பல்லடத்தில் நிகழ்ந்த மூவர் படுகொலை வழக்கிலும் திமுக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்குமோ என்றும் சந்தேகம். யாழ்ப்பாணம் பகுதியில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 3 விசைப்படகுகளுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க இலங்கை கடற்படை திட்டம். அரியலூரில் பள்ளி செல்ல குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்து வசதி கேட்டு கோரிக்கை விடுத்த மாணவி. மாணவியின் கோரிக்கையை ஏற்று பேருந்து இயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட அமைச்சர் சிவசங்கர். வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து நாளை முதல் 2 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சாம்சங் ஷோரூம்கள் முன்பும் CITU தொழிற்சங்கம் சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம். சாம்சங் தொழிலாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம். தாம்பரம் அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டை இடிக்க எதிர்ப்பு. ஊராட்சி மன்ற தலைவரின் ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. கடலூர் அருகே திமுக கவுன்சிலர் மீது காரை துப்பிய திமுக நகர்மன்ற துணைத் தலைவர். திட்டக்குடி நகராட்சியில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டியதால் ஆத்திரம். நாமக்கல் அருகே உரிய அனுமதி இல்லாமல் இயங்கிய கல் குவாரி. கல் உடைக்கும் இயந்திரம் உட்பட 21 வாகனங்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள். உடல் முழுவதும் அலகு குத்தி பழனி முருகன் கோவிலுக்கு பறவை காவடி எடுத்த பொள்ளாச்சி பக்தர். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி வரும் தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டி நேர்த்திக்கடன். திரிவேணி சங்கம தண்ணீர் மனிதர்கள் குளிக்க தகுதியற்றது என தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்த விவகாரம். குளிக்க மட்டுமல்ல குடிப்பதற்கும் உகந்தது என்றும் இதுபோன்ற அறிக்கைகள் கும்பமேளாவை அவமதிக்கும் பிரச்சாரம் என்றும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதிலடி. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைகிறது இந்தியாவின் முதல் தனியார் தங்க சுரங்கம். சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தவுடன் தங்கம் வெட்டி எடுக்கும் பணி தொடங்கும் என்றும் தகவல். மும்பை விமான நிலையத்தில் போதைப்பொருள் கடத்த முயன்ற காங்கோ நாட்டு பெண் அதிரடி கைது. சுமார் 5.4 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். அதிக வரி விதிக்கும் இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க $21 மில்லியன் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்திய அரசு இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. தேர்தல் நடத்தாமல் சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார் செலன்ஸ்கி என அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போருக்கு தீர்வு காண விரைவில் அதிபர் புட்டினை சந்திக்க இருப்பதாகவும் அறிவிப்பு. இன்று இஸ்ரேல் அரசுக்கு மிகவும் கடினமான நாளாக இருக்கும். இஸ்ரேல் பணைய கைதிகளில் 4 பேரின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைக்க உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வேதனை.
பாகிஸ்தானில் பேருந்தை வழிமறித்து துப்பாக்கிச்சூடு நடத்திய கும்பல். பஞ்சாபைச் சேர்ந்த 7 பயணிகள் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவில் தாஸ்மானியா தீவின் கடற்கரையோர பகுதியில் கரை ஒதுங்கிய 150 கிலோ திமிங்கலங்கள். 90 திமிங்கலங்களை உயிருடன் உள்ள நிலையில் கருணை கொலை செய்ய முடிவு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கிய நியூசிலாந்து அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி அபாரம். சாம்பியன்ஸ் டிராபியின் தொடக்க போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து வீரர்கள் 2 சதம். வில் யங், லேத்தம் ஆகியோர் சதம் விளாசி அசத்தல். சாம்பியன்ஸ் கோப்பை தொடரின் இன்றைய ஆட்டத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதல். தொடரை வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் இந்திய அணி. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. யூபி வாரியர்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பிடித்தார் இந்திய இளம் வீரர் சுப்மன் கில். 2 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்த பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாமை பின்னுக்கு தள்ளினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம். அண்ணாமலையாரை மனமுருகி வேண்டினார். விரைவில் திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் ஆகிறது சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படம். 21 ஆண்டுகள் நிறைவு செய்த நிலையில் AI காட்சிகள் மூலம் தயார் செய்யப்பட்ட வீடியோவை பகிர்ந்து லோகேஷ் கனகராஜ் மகிழ்ச்சி.